எனது அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன காய்கறியில எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன் இந்த மாதம் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். எதனால் அப்படின்னா, இந்த மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருமாளுக்குரிய மாதம், கடவுளுக்குரிய மாதம், அதே மாதிரி பித்திருகளுக்கு அதில் 15 நாள் வந்துடும். அப்போது அந்த மாதத்தில் பித்திருகளை வழிபாடு பண்ணும்போது நம்ம கறி அந்த மாதிரி நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாமி வழிபாடு கொலு, அந்த நவராத்திரி கொலு அந்த மாதிரிலாம் வந்துடும். அதில் 15 நாள் போயிடும். அப்போ நாம் அதில் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. இது பொதுவாக ஆன்மீக ரீதியாக சொல்கிறது. கடவுளை நம்ம வழிபாடு பண்ணும்போது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறதுனால, கடவுளுக்கு வழிபாடு முக்கியத்துவமாக இருக்கிறதுனால நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. வழிவழியாக இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாமளும் அதைத்தான் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? இதே நம்ம ஏன் இது இந்த சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்டோம்னா இந்த குளிர்காலம், இப்போ திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு குளிரும். இப்போ கிளைமேட்டே அப்படி தான் இருக்குது. ஒரு நாளைக்கு நல்லா வெயில் அடிக்குது, ஒரு நாளைக்கு வெயிலே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே மாதிரி நம்ம இந்த நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஜீரணம் ஆகாது. இப்போவே குழந்தைகளுக்கு எல்லாமே பாருங்கள், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டுமா இருக்கிறாங்க. பக்கத்தில் ஏதாவது குழந்தைங்க இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் இந்த குளிரும் இல்லாமல் மழையும் இல்லாமல் வெயில் அதிகமாகவும் குளிர் அதிகமாகவும் இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி இருக்கிறதுனால சயின்ஸ் பிரகாரமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ஜீரணமாகாது, உடல் நலக்கேடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதனால தான் நான்வெஜ்ஜை தவிர்க்கணும் இந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏதாவது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். ஏதாவது கேட்கணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.